நவுளுது இந்த நவுண்டு அப்படின்னு உட்காந்து விழுது கோடா விழுந்துட்டு இன்றைக்கி மனதை உருக்கிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பாதிப்படையுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஓகே யாருக்கும் நடக்காமல் இருக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குது. ஒரு வீடே வந்து தான் கட்டிய வீடு அப்படியே ஒரு பாதிப்பால் ஒட்டுமொத்த எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்ம அதில் வந்து குறை சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு வீடே வந்து இடிஞ்சு விழுகுது அப்படிங்கிறப்ப அவங்க அந்த குடும்பம் கதறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கேட்கவே அப்படின்னு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதை விட வெள்ளம் வந்து எல்லாருக்கும் சமமான ஒரு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பெருசாக தெரியாது. இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது, இப்போ நெல்லையில் வெள்ளம் வந்திருக்கு, பல இடங்களில் வெள்ளம் வந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகேப்பா இதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, என்னப்பா பண்ணுறது, எல்லாருக்கும் அதே நிலமை தான், இப்போ உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் அதே நிலமை தான் அப்படிங்கிறப்ப சரி ஓகே இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட ஒருத்தரோட வீடு விழுகும் போது வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம். மேக வெடிப்பால் அதிக மழை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி மழையே பெஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது பொதுவாக வந்து இப்போ மழை வெள்ளம் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே சென்னை மட்டும்தான் பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். காரணம் என்னென்னா சென்னையில் தான் வீடெல்லாம் நெருக்கி கட்டியிருப்பாங்க, கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். பட் இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது எங்கே வந்தாலும் எல்லாம் ஒரே நிலைமை தாங்க. சாதாரணமாக இப்போ கிராமங்கள் அப்படிங்கிறப்ப பெரிய பாதிப்புகள் இருக்காது, ஏன்னா அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு தள்ளி இருக்கும். கிராமங்கள்லேயும் வீடு நெருக்கமாக இருந்தால் இதே நிலைமை தான் ஓகேங்களா. ஸோ அதாவது வழித்தடங்களை அடைச்சி வச்சுட்டா எல்லாமே ஒரே விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் சென்னையை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் அங்கே போய் ஏரியில் வீடை கட்டிக்கிட்டீங்க, அங்கே கட்டிக்கிட்டீங்க, இங்கே கட்டிக்கிட்டீங்கன்னு. இப்போ நெல்லையில் இருக்கவங்க மட்டும் எல்லாரும் அதே தவிர தான் பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை பேரிடர் பெரிய லெவலில் வருது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வழித்தடங்களை நம்ம வந்து சரியாக சீரமைச்சு வச்சுருக்கணுமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய பேரிடர்கள் வந்தாலும் அதற்கான வழிமுறைகளில் நம்ம முன்னோர்கள் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஊருக்கு ஊர் ஏரி இருக்குது, ஏரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைக்கு தண்ணியை சேமிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பேரிடர் வரும்போது தண்ணி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்காகவும் தான் ஏரிகள்லாம் இருக்குது. அதே போல் ஆறுகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாய்க்கால்கள் மூலமாக அமைக்கிறது மூலமாக அதன் வழியாக போய் ஆறுகளில் கலந்து அப்படியே கடலில் கலந்துரும். பட் வாய்க்கால்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பராமரிப்பு இல்லாமல் அங்கங்கே தடுத்து இருக்கிறதுனால அப்படியே அங்கங்கேயே குட்டையாக சேர்ந்ததுனால ஒட்டுக்காக அடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. பின்னர் போக போக இடைவிடாமல் கனமழையாக பெய்ய தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம். இந்நிலையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அவர் பேசுகையில், வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து இதுவரை 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 5% அதிகம். தமிழக மாவட்டமான கன்னியாகுமரியில் 103%, நெல்லையில் 135%, தூத்துக்குடியில் 68%, தென்காசியில் 80% இயல்பை விட கூடுதலாக மழை பெய்துள்ளது. ஸோ 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் மழை பெய்தால் தான் மேக வெடிப்பு. ஆனால் இங்கு நாள் முழுவதும் தொடர் மழை பெய்துள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக இவ்வளவு மழை பெய்தது இதுவே முதல் முறை. ஸோ மேக வெடிப்பால் அதிக கனமழை இதுவரைக்கும் பெஞ்சதே கிடையாது. 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு பாளையங்கோட்டை பகுதியில் அதிக கனமழை பெய்துள்ளது. எனவே என்னுடைய அனுபவத்தில் இவ்வளவு மழை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த வீடு இது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 5 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க, நம்ம சொன்ன அந்த மாவட்டங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் இன்னும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்து தாமிரபரணி ஆற்றை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோரம்பள்ளம் குளக்கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதுங்க. குளக்கரை உடைந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேறி வருவதால் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி நகர்ப்பகுதியை நோக்கி வெள்ள நீர் வருவதால் மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்குங்க. ஏற்கனவே மழை காரணமாக தூத்துக்குடி நகர்ப்பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் கோரம்பள்ளம் குளக்கரை உடைந்து நகர்ப்பகுதியை நோக்கி வெள்ள நீர் வருவதால் மக்கள் சிக்கலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் தேனி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாலுமே வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது என்னென்னா எப்படி சொல்லுவோம், சென்னையில் தான்ப்பா மழை வந்தால் அப்படி வரும், அங்கெல்லாம் வந்து நெருக்க வீடு கட்டியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ மீம்ஸ் பார்க்கும் போதெல்லாம் கூட நாங்களாம் வந்து திருநெல்வேலிக்காரங்க, நாங்களாம் வந்து நெல்லைக்காரங்க, நாங்களாம் வந்து கன்னியாகுமரிக்காரங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் மழையே வராது, எங்கள் ஊர்லேயும் தான் கடல் இருக்குது, எங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்தது இல்லையே, ஏன் சென்னையில் மட்டும் வருது அப்படின்னா, சென்னையில் வந்து அதிகமாக குறுகிய நிலப்பகுதியில் அதிக மக்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏரி குளங்கள்லாம் ஆக்கிரமிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். ஏரி குளங்கள் எல்லாமே ஆக்கிரமித்து இது பண்ணி இருந்தாலும் பட் இயற்கை பேரிடர் அப்படின்னு வரும்போது அது நெல்லையாக இருந்தாலும் அதுக்கு ஒன்று தான், சென்னையாக இருந்தாலும் ஒன்று தான், கன்னியாகுமரியாக இருந்தாலும் ஒன்று தான், எந்த ஊராக இருந்தாலும் இயற்கை பேரிடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் புயலே உருவாகலை, ஆனால் ஏன் வந்து வரலாறு காணாத மழை, இதோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நேற்று போல் இல்லை என்றாலும் அதிக கனமழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கோரம்பள்ளம் குளம் உடைந்து வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. நெல்லையில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் பணியில் 18 பைபர் படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 30 படகுகள் வரவழைக்கப்பட்டு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் தொடர் கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்த மீனாட்சி கார்டன், பாறைக்கால் மடம், ஊட்டுவாள் மடம் பகுதிகளில் படகுகள் மூலம் பால், பிரெட், தண்ணீர் உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஸோ முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குங்க. தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய வடக்கு புறவழிச்சாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே தாமிரபரணி ஆற்றை ஒட்டி அந்த வடக்கு புறவழிச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் கழுத்தளவுக்கு சூழ்ந்த மழைநீர் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணையில் இருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் மட்டும் 93.2 சென்டிமீட்டர் அதிகமான கனமழை பதிவாகியிருக்கு. தமிழ்நாட்டின் வரலாற்றில் 24 மணி நேரத்தில் பெய்த இரண்டாவது அதிகபட்ச மழைப்பொழிவாக இது பதிவாகியுள்ளதுங்க. இது வரைக்குமே இது அவர்கள் மாவட்டத்தில் ஒரு வருடத்தில் பெய்யும் மழையாகும். ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிருக்கு. ஒரே நாளில் பெஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம்னு பார்க்குறதா ஆபத்துன்னு பார்க்குறதான்னு தெரில. இதற்கு முன்னாடி 1992ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது என்பதே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் மழைக்கு பின் முக்கியமான சில காரணங்களும் உள்ளதுங்க. சென்னையில் மிக்ஸாம் புயல் ஏற்பட்டது. மிக்ஸாம் புயல் வங்கக்கடலில் சென்னைக்கு அருகிலேயே நிலை கொண்டு கனமழையை கொடுத்தது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னைக்கு அருகிலேயே நகர்ந்தது. சென்னைக்கு அருகிலேயே இந்த புயல் மையம் கொண்டிருந்தது. இதன் காரணமாக சென்னையில் நாள் முழுக்க மழை பெய்தது. இது வெள்ளமாக மாறியது. நாள் முழுக்க அங்கே மழை பெய்ய இதுவே ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கே புயலே இல்லை, ஏன் வெள்ளம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதே போல தான் தற்போது தென் மாவட்டங்கள்லேயும் நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்த முறை புயல் உருவாகலைங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கன்னியாகுமரிக்கு கீழே கடல் பகுதியில் நகராமல் நிலை கொண்டு இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா மழைக்கு முக்கியமாக காரணம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கடலுக்கு மேலே இருக்கும்போது கடலில் மிக கனமழையை கொடுக்கும். அதுவே நிலத்திற்கு அருகே இருக்கும்போது அது நிலத்தில் கனமழையை கொடுக்கும். அதுவே ஒருவேளை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நகராமல் ஒரே இடத்தில் இருந்தால் நிலப்பகுதியில் மிக மிக அதிக கனமழையை தரும். அதிலும் மேலடுக்கு சுழற்சியை விட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பூமிக்கு மிக அருகில் இருக்கும். இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நகராமல் ஒரே இடத்தில் குமரிக்கு அருகிலேயே இருந்தது. இதை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியை நோக்கி காற்று தொடர் நெல்லை, தென்காசி, அதே போல் தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து வந்து பெரிய சுழற்சியை ஏற்படுத்தியது அதனுடைய காற்று தான். ஸோ 4 மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்ய காரணம் இதுவே முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரிடர் மீட்பு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல மீட்பு பணி செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணலாம் எல்லாருக்கும். பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏரி குளம் இதெல்லாம் வந்து சரியாக சீரமைச்சாங்களே போதும். பட் அங்கங்கே வந்து தூர் வர்றாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம்
ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர, பட் ஏரி குளங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான வாய்க்கால்கள் அமைச்சு போகணும். சும்மா நம்ம தூர்வாரி கொஞ்சூண்டு, அதாவது கொஞ்சூண்டு அந்த அந்த ஏரியாவில் மட்டும் போகிற மாதிரி, ஒரு ஏரியாவில் மட்டும் போகிற மாதிரி வச்சோம்னா அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தாங்க. அப்போதைக்கு மழை பெய்யுது, ஓரளவுக்கு மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப அந்த ஏரியாவில் கொஞ்சம் நிற்காது. அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெய்ஞ்சுன்னா அந்த தூர்வாரினது அங்கேயும் நிற்க தான் செய்யும். ஸோ அதுக்கு அதாவது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா தெளிவாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பண்ணும்போது அப்படிங்கிற போது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? இந்த மாதிரி சென்னையில் பெஞ்சதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம் நீ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.